அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் நாஞ்சில் மனோகரன், மக்கள் பசுமை இயக்கத்தின் நிறுவன தலைவர். இப்போ சில நாட்களுக்கு முன்னால பீகார் தேர்தலில் என்டிஏ கூட்டணி நம்ம 202 சீட்டிலிருந்து வெற்றி பெற்றதை நம்ம பார்த்துருப்போம். அதன் காரணம் என்னன்னாக்கி காரணம் ஒண்ணுதான். எல்லாருமே பல காரணங்கள் சொல்லலாம். அங்க ஆளுங்கட்சி அதாவது நிதிஷ்குமார் என்ன அறிவிச்சார்னா, நான் கண்டிப்பாக மதுவிலக்கை கொண்டு வருவேன் என்று அறிவிச்சார். அதனாலதான் அந்த கூட்டணி அதிகமான வாக்குகளை வாங்குறது ஒரு உறுதுணையா இருந்ததுங்கிறது அது உண்மையான ஒரு இது. பெண்கள் நிறைய பேர் வாக்களிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ நம்ம ஒரு இதை பார்த்தோம்னா, நமக்கு 2021 நம்ம இங்கேயும் சட்டமன்ற தேர்தலை சந்திச்சோம். இவங்க இப்போ ஆளும் திமுக அனைத்து பெண்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் அறிவிச்சாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தலுக்கு அதிகமா அறிவிக்க இல்லையா? அவர் ஒரு ரேஷன் கார்டுக்கு 1500 ரூபாய் அறிவிச்சார். அது தெரியுங்களா? அனைவருக்கும் அம்மா வாஷிங் மிஷின் அறிவிச்சார் தெரியுங்களா? அனைவருக்கும் அனைத்து குடும்பத்துக்கும் அம்மா வீடு கட்டி தரும்னு சொன்னார் தெரியுங்களா? வீடு இல்லாம வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இடம் வாங்கி வீடு கட்டி தரும்னு சொன்னாரு. இப்படி எவ்வளவு வாக்குறுதியை கொடுத்தாங்க. ஆனா மக்களுக்கு அதிமுக வாக்களிக்கல. நீங்க ஒரு காரணம் சொல்லுங்க. ஒரே ஒரு முக்கியமான காரணம் தான். அங்கேயும் கனிமொழி அக்கா, அதாவது நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தோட தூத்துக்குடி எம்பி தொகுதியோட எம்பி, சரிங்களா? அவங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா, நாங்கள் இங்கு பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம் சொன்னார்கள். அந்த ஒன்றுக்காக தான் அனைத்து மக்களும் அவர்களுக்கு வாக்களித்தார்கள். அனைத்து பெண்கள் வாக்களித்தார்கள். அதை விட என்ன சொன்னாங்கன்னா, நமது தமிழ்நாட்டில் இளம் விதவைகள், அதாவது மது குடித்து நிறைய பேர் இறந்து போறாங்களா, நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டிருக்காங்களா, நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனால இளம் விதவைகள் நமக்கு இங்க அதிகமா இருக்கனால நம்ம மது விலக்கை கண்டிப்பா கொண்டு வருவோம். நாங்க கண்டிப்பா கொண்டு நாங்க எல்லாத்தையும் நல்லபடியா பாதுகாப்புன்னு சொன்னாங்க. ஆனா இங்க இப்ப என்ன நடக்குது? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. 2021 வரைக்கும் ஆண்டுக்கு 30,000 35,000 கோடி தான் நமக்கு மதுவால வருமானம் தமிழ்நாட்டுக்கு வந்தது. ஆனா இப்போது 45,000 கோடியிலிருந்து 50,000 கோடி வரைக்கும் இன்னைக்கு நம்ம வருமானத்தை சம்பாதிச்சிட்டு இருக்குது. அப்போ மது விற்பனை அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா? அதிகம் தானே இருக்குது. அப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரையும் நாம் ஜெயிக்கன்ட்டு நினைச்சால், சட்டமன்ற தேர்தலில் 2026 எந்த கட்சி ஜெயிக்க நினைச்சால் ஒரே ஒரு வாக்குறுதி தான் இந்த மக்களுக்கு தேவை. பூரண மதுவிலக்கு யார் கொடுக்கிறாங்களோ அவங்க பக்கம் நம்ம மக்கள் நிக்க தயாரா இருக்கிறாங்க. அதனால நம்ம தமிழ்நாட்டுல போட்டியிடும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் என்னுடைய ஒரு வேண்டுகோள், உங்களுடைய அனைத்து தேர்தல் அறிக்கையிலும் கண்டிப்பாக மதுவிலக்கை கொண்டு வாருங்கள். நல்லதொரு ஆட்சியை கொடுங்கள் இந்த மக்களுக்கு. அனைவரும் உங்களிடம் ஒரு ஒளிமயமான ஒரு வாழ்க்கையை எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்காங்க. கண்டிப்பா நல்லது செய்யும் நம்புறேன். நன்றி, வணக்கம்.